அதான் மெட்டஃபோர். சாரி. So, evening of his life was drawing in. He left his old ways and suddenly took a new turn. அவருடைய லைஃப் முடிய போகிற டைமில் அந்த ஹண்டிங் வேஸ் எல்லாம் விட்டுட்டு அவரோட லைஃப் வந்து வேற டேர்னாக எடுக்குது. ஹிஸ் ஒன்லி சைல்ட் மிரியம் மேரிட் அண்ட் லெஃப்ட் ஹிம். அவரோட ஒரே டாட்டர் வந்து கல்யாணம் ஆகி போயிடுறாங்க. Sorry. She went off with a soldier into his regiment in the Punjab. ஸோ ஒரு சோல்ஜரோடைய அவங்க மேரி பண்ணி போயிட்டு அந்த சோல்ஜரோட ரெஜிமெண்ட்னா அவருடைய அந்த கேம்ப், அந்த மிலிட்ரி கேம்ப் எல்லாம் இருக்கிற இடம் பஞ்சாபுக்கு போயிடுறாங்க. அண்ட் ஃபார் த லாஸ்ட் 5 years he had no news of this daughter for whose sake alone he dragged along a cheerless existence. இந்த 5 வருஷமா டாக்டர் கிட்ட இருந்து ஒரு நியூஸும் கிடையாது. அந்த டாக்டருக்காக மட்டும்தான், அவங்களுக்காக மட்டும்தான் இவர் கஷ்டப்பட்டு டிராகிங் அலாங்னா அவரோட லைஃப்பை வந்து இழுத்துக்கிட்டே போறாரு. சியர்லெஸ்னா ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லாத ஒரு லைஃப், சியர்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸ்னா அதை வந்து அவர் இழுத்துக்கிட்டே போறாரு அந்த டாக்டரை பார்க்கறதுக்காக மட்டும்தான். நவ் ஹி அண்டர்ஸ்டுட் த மீனிங் ஆஃப் லவ் அண்ட் செப்பரேஷன். இப்போதான் வந்து லவ்க்கும் செப்பரேஷனுக்கும் மீனிங் தெரியுது அவருக்கு. He could no longer enjoy the sportsman's pleasure and laughter at the bewildered terror of the young partridges bereft of their parents. இப்போ அவருக்கு என்ன புரியுது, அவர் அந்த பேரண்ட், அந்த பார்ட்ரிட்ஜ்ன்ற அந்த பேர்டை வந்து அவர் ஹண்ட் பண்ணிட்ட பிறகு அதோடைய சின்ன குழந்தைங்க எல்லாம் வந்து யங் பார்ட்ரிட்ஜ்லாம் வந்து பிவில்டர்ட்னா கன்ஃபியூஸ்டாக டெரராக இருக்கும். அதோடைய அம்மா திடீர்னு விட்டுட்டு போயிடுச்சுன்னா அது என்ன பண்ணும்? அப்போ அதை பார்த்து வந்து அந்த காலத்தில் அவர் ஹண்ட் பண்ணுற காலத்தில் அது வந்து ஒரு சிரிப்பு, ஒரு லாஃப்டர், ஜாலி மாதிரி இருந்தது அதை பார்க்கறதுக்கு. பட் இப்போ தான் வந்து அதோடைய கஷ்டம் அவருக்கு புரியுது. அவரோட குழந்தை வந்து அவர் விட்டுட்டு போய் அவர் தனியாக இருக்கும் போது தான் அந்த கஷ்டம் அவருக்கு புரியுது. Although the hunter's instinct was in his very blood and bones, such loneliness had come into his life since the day Miriam had gone away, that now, forgetting his sport, he would become lost in the admiration of the green cornfield. அதாவது இப்போ எப்படி மாறிட்டாருன்னா, அந்த ஸ்போர்ட் பண்ணுற அந்த ஹண்டர் இன்ஸ்டிங்க்ட்லாம் அவர்கிட்ட இருக்குதான். அப்படின்னா அந்த ஹண்டிங் இதெல்லாம் இருக்கும் அவர்கிட்ட. அப்போ கூட அவர் வந்து அதை ஹண்ட் பண்ணுறதை விட அந்த லோன்லினஸ்னால அந்த க்ரீன் கார்ன்ஃபீல்டெல்லாம் இருக்கிற நேச்சரெல்லாம் பார்த்து அவர் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல வராங்க. He reflected deeply. அப்படின்னா ரிஃப்ளெக்டட்னா டீப் திங்கிங் ஆஃப் வாட் எவர் ஹேப்பன்ட் இன் ஹிஸ் லைஃப். ஸோ he reflected deeply and came to a conclusion that the whole universe is built up through love and that the grief of separation is inescapable. ஸோ அவர் என்ன இது பண்ணுறாருன்னா, ஹோல் யூனிவர்ஸ் வந்து லவ்னால தான் செஞ்சிருக்கு. அண்ட் அதாவது லவ் த்ரூ பில்டிங், இட்ஸ் பில்ட் அப் த்ரூ லவ் அப்படின்றதுனாலையும், கிரீஃப்னா சேட்னஸ், செப்பரேஷன்னால வர பிரிவுனால வர சேட்னஸ், அதை வந்து இன்எஸ்கேப்பபிள், அதை வந்து யாருனாலையும் எஸ்கேப் ஆக முடியாது. அண்ட் சீயிங் திஸ் he sat down under a tree and wept bitterly. இதுக்காக அவர் வந்து ஒரு ட்ரீ கீழே உட்காந்து பிட்டராக அழுகுறாரு. பிட்டர்லின்னா ரொம்ப ஜாஸ்தியாக அழுகுறாரு. From that day he had risen each morning at 4 o'clock to walk to the post office. Daily காலையில் 4 o'clock எழுந்து post office போறார். In his whole life he had never received a letter, but with a devout serenity. அப்படின்னா வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரு லெட்டரே கிடைச்சதில்ல. அப்போ கூட அவர் வந்து ஒரு டிவோட்னா ஒரு டோட்டல் கமிட்மெண்ட்டோட இருக்கிற அந்த செரினிட்டினா பீஸோட என்ன பண்ணுறாருன்னா, செரினிட்டி born of hope and faith. அவருக்கு அந்த லெட்டர் எப்படி அனுப்புவாங்க டாட்டர் அப்படின்ற அந்த ஹோப்னாலையும் அந்த நம்பிக்கைனாலையும் அந்த ஒரு பீஸ் இருக்கு அவருக்குள்ள. He perceived and was always the first to arrive. Perseverance-னா never let go மாதிரி, திருப்பி அது கிடைக்கிற வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற அந்த ஆட்டிடியூட். ஸோ அதுதான் வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டி இருந்தாலும், டிஸ்பைட் எனி டிஃபிகல்ட்டி, டு கீப் கோயிங் ஃபார் த கோல் அப்படின்றது தான் வந்து பெர்சேவரன்ஸ். த போஸ்ட் ஆஃபீஸ், ஒன் ஆஃப் த
uninteresting buildings in the world became his place of pilgrimage. ஸோ மோஸ்ட் அன்இன்ட்ரெஸ்டிங் பில்டிங் போஸ்ட் ஆஃபீஸ் தான். அது வந்து அவரோட பில்கிரிமேஜ் ஆயிடுச்சான். பில்கிரிமேஜ்னா ஏதோ ஒரு வழிபாட்டு தலம் மாதிரி, கோயில் மாதிரி ஆயிடுச்சான். He always occupied a particular seat in a particular corner of the building. ஒரு பர்டிகுலர் சீட்ல அந்த ஒரு கார்னர்ல தான் உட்காந்துருப்பாராம். And when the people got to know his habit, they laughed at him. சிரிக்கிறாங்க. The postman began to make a game of him. அவங்கெல்லாம் வந்து போஸ்ட்மேன்லாம் வந்து ஒரு கேம் மாதிரி விளையாட ஆரம்பிக்கிறாங்க இவரை வச்சு. Even though there was no letter for him, they would call out for his name for the fun of seeing him jump up and come to the door. அவர் வந்து அவர் ஜம்ப் அப் பண்ணி டோருக்கு வராருல, அதை பார்க்கறதுக்காக ஒரு லெட்டர் வராட்டி கூட கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஹார்ட்லெஸ்ஸாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க, இன்ஹியூமனாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க. But with a boundless faith and infinite patience, he came every day and went away empty-handed. Daily வந்து போறாரு. பவுண்ட்லெஸ்னா கரை இல்லாத, அதாவது வித்தவுட் எனி லிமிட், லிமிட்லெஸ். ஃபெய்த்னா நம்பிக்கை, இன்ஃபைனட்னா அதுவும் அதே தான், ஒரு எண்ட்லெஸ். பேஷன்ஸ்னா பொறுமை. அது எல்லாத்தையும் வச்சு அவர் டெய்லி வந்து போறாரு. While Ali waited, peons would come for their firm's letters and he would hear them discussing their master's scandals. அப்படின்னா அவர் வெயிட் பண்ணும்போது, பியான்ஸ்னா பெரிய பெரிய ஃபர்ம்ஸ்னா கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ற அந்த பியான்ஸ்னா அந்த அசிஸ்டன்ஸ் மாதிரி, ஹெல்பர்ஸ் மாதிரி. அவங்க வந்து அவங்களுடைய அவங்க கம்பெனி பத்தி ஸ்கேண்டல்ஸ்னா ரூமர்ஸ் அண்ட் காசிப்ஸ் அதெல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாராம். These smart young peons in their spotless turbans and creaking shoes. பியான்ஸ்க்கே அந்த காலத்துல இந்த ஹெல்பர்ஸ் அவங்களுக்கே வந்து ஸ்பாட்லெஸ்னா க்ளீன் டர்பன்ஸ்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்களாம். க்ரீக்கிங் ஷூஸ், நடந்தா வந்து ஸ்குவீக் பண்ற சத்தம் கேட்குற ஷூஸ், மீன் அதாவது அவ்வளோ க்ளீனாக இருக்குமா அதெல்லாம். வேர் ஆல்வேஸ் டு எக்ஸ்பிரஸ் eager to express themselves. அவங்கள வந்து அவங்கள பத்தி பேசிட்டே இருப்பாங்களாம் நிறைய. Meanwhile, the door would be thrown open and the postmaster, a man with a face as sad as inexpressive, as sad and as inexpressive as a pumpkin. ஸோ இங்கேயும் வந்து கம்பேரிசன், ரெண்டு இதை கம்பேர் பண்றாரு. இந்த போஸ்ட்மேனோடைய ஃபேஸ் வந்து எப்படி இருக்குமா, சேடும் இன்எக்ஸ்பிரசிவ், அப்படின்னா எதுவுமே ஒரு எக்ஸ்பிரஷனே இல்லாமல் எது மாதிரி பம்கின் மாதிரி இருக்குமா அவருடைய ஃபேஸ். ஸோ இது வந்து சிமிலி, ஆஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிமிலி would be seen sitting on his chair inside. அவரோட சேர்ல உட்காந்துருக்காரு. there was no glimmer of animation in his features. அந்த கிளிமர்னா ஒரு சின்ன லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் அனிமேஷன்னா ஒரு எக்ஸ்பிரஷன், எந்த விதமான எக்ஸ்பிரஷனும் இல்லாமல் இருக்குமா அவருடைய ஃபேஸ். அந்த வாட் இஸ் அந்த இவருடைய போஸ்ட் மாஸ்டருடைய ஃபேஸ் லைஃப்லெஸ்ஸாக இருக்குமா, ஒரு எனர்ஜெட்டிக்காகவே இல்லாமல் லைஃப்லெஸ்ஸாக இருக்குமா. such men usually prove to be village school masters, office clerks or post masters. இந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்து வில்லேஜ் ஸ்கூல் மாஸ்டராக இருப்பாங்களா, இல்லை ஆஃபீஸ் கிளர்க்காக இருப்பாங்களா, இல்லைன்னா போஸ்ட் மாஸ்டராக இருப்பாங்களா. அது வந்து அந்த ஆத்தரோடைய வியூ. So one day he was there as usual and did not move from his seat when the door was opened. அங்கே உட்காந்துருக்காரு, அவர் வந்து மூவ் பண்ணவே இல்லை அந்த டோர் ஓப்பன் பண்ணப்ப. Police commissioner, the clerk called out and a young fellow stepped forward briskly for the letters. அப்படி சொன்னோன்னா போலீஸ் கமிஷனர் அனுப்பின ஆள் வந்து லெட்டரை வாங்குறாங்க. Superintendent, another voice called, another peon came, and so the clerk, like a worshipper of Vishnu, repeated his customary 1000 times. விஷ்ணு காடுக்கு வந்து 1000 times பேர் எல்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இவரும் சொல்றாரு. அதுவும் அதே மாதிரி இதுவும் ஒரு கம்பேரிசன். ஸோ லைக் போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து சிமிலி. At last they had all gone. Ali got up too and saluting the post office as though it housed some precious relic, went off. அதாவது இவர் ஏஞ்சி பவ் பண்றார். ப்ரிஷியஸ் ரெலிக்னா வந்து ஒரு பழைய காலத்து சேக்ரெட் திங் ஏதோ அங்கே இருக்கிற மாதிரி, அந்த போஸ்ட் ஆஃபீஸ்குள்ளே இருக்கிற மாதிரி அவர் வந்து ஏஞ்சிட்டு வணங்குறாரு, பவ் பண்ணிட்டு போறாரு. pitiable figure, a century behind his time. அப்படின்னா 100 வயசாவது ஆயிருக்கும் அவருக்குன்றாங்க. ஒரு பரிதாபப்படக்கூடிய ஃபிகர் அப்படி பார்க்கறதுக்கு இருக்காராம். That fellow asked the postmaster, is he mad அப்படின்னு கேட்குறாரு.
Who, sir? அப்படின்னு கேட்டுட்டு, oh yes, answered the clerk. No matter what the weather is, he has been here every day for the last 5 years. என்ன வெதரா இருந்தாலும் அவர் வந்து 5 வருஷமா வந்து போறார். But he doesn't get many letters அப்படின்னு சொல்றாரு. I can well understand that. Who does he think will have time to write a letter every day? யாரால எழுத முடியும் அப்படின்னு டெய்லி ஒரு லெட்டர் அப்படின்னு கேட்குறாரு இந்த போஸ்ட் மாஸ்டர். பட் ஹீ இஸ் அ பிட் டச்ட் சார். டச்ட் அப்படின்னா சம் மென்டல் ப்ராப்ளம் இருக்கவங்க அப்படின்னா பிஹேவிங் இன் அ ஆட் வே, unusual strange way. டச்ட்னா பிஹேவிங் பர்சன் who behaves in an unusual strange way ன்னு அர்த்தம். In old days he committed many sins. ஹண்ட் பண்றதெல்லாம் சின் அப்படின்றது தான் இவங்களுடைய இது. And maybe he shed some blood within sacred pressings and is paying for it now. அப்படின்னா அதாவது ரிலீஜியஸ் ஏரியா அங்கே வந்து ஏதோ அதாவது அங்கே கூட வந்து ஹண்டிங் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதுக்கான பலனை இப்போ அனுபவிக்கிறாரு அவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்காரு, அதுக்கான பலனை இப்போ அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. The postman added in support of his statement. Madmen are strange people அப்படின்னு போஸ்ட் மாஸ்டர் சொல்கிறார். மேட்மென் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஆளுங்க தான். Yes, once I saw a postman in Ahmedabad who did absolutely nothing but make little heaps of dust. ஒரு போஸ்ட்மேன் வந்து வேறு எதுவுமே செய்ய மாட்டானா, லிட்டில் ஹீப்ஸ் ஆஃப் டஸ்ட், மண் வச்சு கூச்சி கூச்சி வைப்பாராம், ஐ மீன் டஸ்ட் வச்சு கூச்சி கூச்சி வைப்பாராம். அண்ட் அனதர் ஹேட் அ ஹேபிட் ஆஃப் கோயிங் டு த ரிவர் பெட் இன் ஆர்டர் டு pour வாட்டர் ஆன் அ சர்டன் ஸ்டோன் எவ்ரி டே. இன்னொருத்தர் வந்து ஒரு ரிவருக்கு போய் அங்கே அதில் இருக்கிற காஞ்சி போன ரிவர் பெட்னா காஞ்சி போன ரிவர், அதில் வந்து இருக்கிற கல் மேலே ஒரு பர்டிகுலர் கல், அதுக்கு மேலே டெய்லி போய் தண்ணி ஊற்றிட்டு வருவாராம். Oh, that's nothing, chimed in another. chimed inna சொல்றது, டாக் அப்படின்ற மாதிரி அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றார். ஓ அது இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. I knew one madman who paced up and down all day long. ஒரு மேன் வந்து நடந்துகிட்டே இருப்பாராம், அப் அண்ட் டவுன் ஆல் டே லாங். another who never ceased declaiming poetry. இன்னொருத்தர் வந்து டிக்ளைமிங்னா அதாவது நல்லா இல்லைன்னு சொல்கிறது. அதோடைய saying poetic lines like a monologue. அதாவது நல்லா இருக்கிற ஒரு போயமை பாடாமல் அப்படியே பேசுறது மாதிரி, அப்படியே லைனாக நிறுத்தாமல் அப்படியே பேசிகிட்டே போனால் அந்த மாதிரி எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு போய்டிக் இதை வந்து படித்து நல்லா இல்லாமல் ஆக்குறது, அதை வந்து அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பாராம். அண்ட் தேர்ட் who would slap himself on the cheek. இன்னொருத்தர் வந்து அவருடைய சீக்கை அவரே அடிச்சுக்குவாராம், ஸ்லாப் பண்ணுறது. and then begin to cry because he was being beaten. அது பண்ணிட்டு அவரே வந்து அழுவாராம், அவருக்கு யாரோ அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவாராம். and everyone in the post office began to talk of lunacy. Lunacy-na some mental issues பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. All working class people have the habit of taking periodic rest by joining in general discussions for a few minutes. ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் இப்படி தான் அப்பப்போ நிறுத்தி ஒரு ஜென்ரலாக ஒரு கதை பேசிட்டு இருப்பாங்க a few minutes-க்கு. After listening a while, the postmaster got up and said, it seems as though the mad live in a world of their own making. அவங்க உலகத்தில் தனியாக இருப்பாங்க போல இருக்கு. To them perhaps we too appear mad. அவங்க இதுலேருந்து பார்த்தா நம்ம வந்து mad மாதிரி தெரியும். Maybe the madman's world is rather like the poet's, I should think. ஒரு போய்ட்டோட வேர்ல்டு எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் மேட்மேனோட வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு he laughed as he spoke the last words, looking at one of the clerks who wrote indifferent words. அங்கே இருக்கிற கிளர்க்கில் ஒருத்தர் வந்து போய்ட் எழுதுவார் போல இருக்கு. இன்டிஃபரண்ட்னா நாட் ஸோ குட், அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லாத போய்ட்ரி, சாதாரண ஒரு போய்ட்ரி எழுதுவார் போல இருக்கு. அவரை பார்த்தாராம் இவர் சிரிச்சுக்கிட்டே. Then he went out and the office became still again. அமைதியாயிடுது. For several days Ali had not come to the post office. There was no one with enough sympathy. sympathyனா பரிதாபப்படுறது, to care பண்ணிக்கிறதுக்கு, or understanding புரிஞ்சுக்கிறதுக்கு, டு கெஸ் த ரீசன். அவர் ஏன் வரலன்றதை கெஸ் பண்ணுறதுக்கு கூட அங்கே ஆள் இல்லை, ஏன்னா உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும், அவர் ஓல்டாக இருக்காரு. பட் ஆல் வேர் கியூரியஸ் டு நோ வாட் ஹேட் ஸ்டாப் த ஓல்ட் மேன். எல்லாருக்கும் கியூரியாசிட்டி மட்டும் இருந்தது. கியூரியாசிட்டின்னா அதாவது டு நோ
வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்றது மட்டும் இருந்துச்சு. ஈகர்னஸ் டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங். அட் லாஸ்ட் he கேம் அகெயின், திருப்பி வராரு. பட் இட் வாஸ் அ ஸ்ட்ரகிள் ஃபார் ஹிம் டு பிரீத். மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்படுறாரு, ஸ்ட்ரகிள் பண்றாரு டிஃபிகல்ட்டியோட. அண்ட் ஆன் ஹிஸ் ஃபேஸ் were clear signs of approaching end. இப்போ என்ன அப்ரோச்சிங்னா நியரிங் எண்ட். அவர் வந்து இறந்து போக போறாருன்னு அவர் முகத்திலே தெரியுது. தட் டே he could not contain his impatience. அப்போ வந்து அவரால் இவ்வளோ நாளும் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணவர், இந்த நாள் வந்து அவரால் அவருடைய இம்பேஷன்ஸை கண்டெயின் பண்ண முடியல. அப்படின்னா அவரால் பேஷண்ட்டாக வெயிட் பண்ண முடியலை. மாஸ்டர் சாஹிப் அப்படின்னு அவர் வந்து போஸ்ட் மாஸ்டரை பெக் பண்ணுறாரு, ப்ளீஸ் பண்ணி கேட்குறாரு. ஹாவ் யூ லெட்டர் ஃப்ரம் மை மிரியம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. மிரியம் கிட்ட வந்து லெட்டர் இருக்கா உங்கள்கிட்ட? த போஸ்ட் மாஸ்டர் வாண்டட் டு கெட் அவுட் டு த கண்ட்ரி அண்ட் வாஸ் இன் அ ஹரி. போஸ்ட் மாஸ்டர் வந்து கண்ட்ரினா வில்லேஜ்னு சொல்லுவாங்க, வில்லேஜுக்கு இன்னொரு பேர். ஸோ அங்கே போகிறதுக்கு அவர் ரெடி ஆகுறாரு. அதனால அவர் வந்து ஹரி அவசரத்தில் இருக்காரு. வாட் அ பெஸ்ட் யூ ஆர் பிரதர், ஹி எக்ஸ்பிளைன். அவருக்கு கோவம் வந்துருச்சு. என்ன ஒரு பெஸ்ட், நீ பெஸ்ட்டுன்னா அதாவது எப்போ பார்த்தாலும் ஏதாவது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறா, 999 பண்ணுறவங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இரிட்டேட் பண்ணுற ஆள் அப்படின்னு திட்டாரு இவர். மை நேம் இஸ் அலி அண்ட் சாரி மை நேம் இஸ் அலி answered Ali absent-mindedly. திருப்பியும் சொல்றாரு. I know, but do you think we have got your Miriam's name registered? நீங்க வந்து உங்க பேர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. Then please note it down brother அப்படின்னு அலி சொல்றாரு. It will be useful if a letter should come when I am not here. நான் இங்கே வராதப்ப வந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாரு. For how should the villager who had spent 3/4 of his life hunting know that Miriam's name was not worth a piece to anyone but for her father? அதாவது ஃபுல்லாக ஆன் பண்ணிகிட்டே இருந்தார். அதனால அவருக்கு எப்படி தெரியும் அந்த மிரியம்ன்ற பேர் வந்து இந்த உலகத்தில் யாருக்குமே அது அந்த வில்லேஜில் வந்து முக்கியமே கிடையாது, அந்த ஃபாதருக்கு மட்டும்தான் முக்கியம் அப்படின்றது கூட அவருக்கு புரியலைன்றாங்க. த போஸ்ட் மாஸ்டர் வாஸ் பிகினிங் டு லூஸ் ஹிஸ் டெம்பர். இந்த போஸ்ட் மாஸ்டருக்கு லூஸ் ஹிஸ் டெம்பர்னா கோவம் வர ஆரம்பிக்குது. ஹாவ் யூ நோ சென்ஸ், ஹி கிரைட். நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு வந்து சென்ஸே இல்லையான்னு கேட்குறாரு. கெட் அவே, போ அப்படின்னு திட்டுறாரு. Do you think we are going to eat your letter when it comes? நாங்கள் என்ன சாப்பிடவா போகிறோம்? And he walked off hastily. Hastily-na quickly, fastly. Ali came out very slowly, turning after every steps to gaze at the post office. ஒரு படியிலையும் இறங்கும் போது திரும்பி பார்த்துக்கிறாரு அந்த போஸ்ட் ஆஃபீஸை. Gazing-na to looking at. His eyes were filled with tears of helplessness. Tears வருது helplessness-னால. For his patience was exhausted. Exhaustedனா முடிஞ்சிருச்சு, டன் வித் இட். அதாவது பேஷன்ஸ் வந்து போயிடுச்சு, அவருக்கு முடிஞ்சே போச்சு. ஈவன் though he still had faith. பேஷன்ஸ் இல்லை, ஆனால் நம்பிக்கை மட்டும் இருக்கு. Yet how could he still hope to hear from Miriam? எப்படி வந்து அவங்கள்ட்ட இருந்து லெட்டர் அவங்கள்ட்ட இருந்து கேட்க போகிறோம், அவங்கள்ட்ட இருந்து என்ன நடக்குதுன்னு கேட்க போகிறோம்னு யோசிக்கிறார். Ali heard one of the clerks coming up behind him and turned to him. இன்னொரு கிளர்க் நடந்து வரதை பார்த்துட்டு திரும்புறாரு. Brother, he said. அந்த கிளர்க்கை கூப்பிடுவார் பிரதர்னு சொல்லி. The clerk was surprised, but being a decent fellow, he said, well, ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் ஆயிடாரு, ஆனால் அது கொஞ்சம் டீசெண்டான பர்சன், அதனால என்னன்னு கேட்குறாரு. Here, look at this. And Ali produced an old tin box and emptied 5 golden guineas into the surprised clerk's hand. ஸோ அலி வந்து ஒரு டின்ல செஞ்ச ஒரு குட்டி பாக்ஸ் எடுக்கிறாரு. அதில் வந்து 5 கோல்டன் கினீஸ்னா பழைய பிரிட்டிஷ் காயின், அதை எடுத்து அவர் இந்த கிளர்க்கோட கையில் கொடுக்குறாரு. டு நாட் லுக் ஸோ ஸ்டார்டில்ட், ஹீ கண்டினியூ. ஸ்டார்டில்ட்னா சர்ப்ரைஸ்டா பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. தே வில் பி யூஸ்ஃபுல் டு யூ அண்ட் தே கேன் நெவர் பி டு மீ. உங்களுக்கு அது ஒரு வேலை யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அவர்கிட்ட இருக்கிற கடைசி பைசா இதுதான். இது வந்து ஒரு வேலை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஆனால் இது எனக்கு வந்து இனிமேல் யூஸே ஆகாது. பட் வில் யூ டூ ஒன் திங், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. வாட்னு அந்த போஸ்ட்மேன், அந்த கிளர்க் கேட்குறாரு. வாட் டு யூ see up there, said Ali, pointing to the sky. மேலே என்ன பார்க்குறீங்க? ஹெவன் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. Allah is there, Allah இருக்கார் மேலே. And in his presence I am giving you this money. Allah பார்த்துட்டு இருக்காரு, அவரோட ப்ரெசன்ஸில் தான் நான் இந்த மணியை உங்களுக்கு தரேன். When it comes, you must forward my Miriam's letter to me.
மிரியமோட லெட்டரை வந்து வரும்போது நீங்கள் எப்போ வந்தாலும் அதை நீங்கள் என்கிட்ட கொடுக்கணும். பட் வேர் ஆம் ஐ சப்போஸ் டு சென்ட் இட், எங்கே கொடுக்கறது? ஆஸ் த அட்டர்லி பிவில்டர்ட் கிளர்க், அப்படின்னா ஃபுல்லாக கன்ஃபியூஸ் ஆன அந்த கிளர்க். டு மை கிரேவ் அப்படின்னு சொல்கிறாரு, என்னுடைய சமாதியில் கொண்டு வந்து வச்சிருங்க. வாட் அப்படின்னு கேட்குறாரு. எஸ் இட் இஸ் ட்ரூ, டுடே இஸ் மை லாஸ்ட் டே, மை வெரி லாஸ்ட், அலாஸ் அட் லாஸ்ட்னு அர்த்தம். அண்ட் ஐ ஹாவ் நாட் சீன் மிரியம், நான் பார்க்கவே இல்லை, இவ்வளோ என்னோட கடைசியே வந்துருச்சு. ஐ ஹாவ் had no letter from her. There were tears in Ali's eyes as the clerk slowly left him and went on his way with the 5 golden guineas in his pocket. பாக்கெட்ல போட்டு நடந்து போயிடுறாரு. Ali was never seen again and no one troubled to inquire after him. அவர் காணவே காணோம், யாரும் வந்து அவரை பத்தி விசாரிக்கிறதுக்கு அந்த கஷ்டத்தையும் யாருமே எடுத்துக்கல, அப்படியே விட்டுட்டாங்க. One day, however, trouble came to the postmaster. His daughter lay ill in another town. Postmasterக்கு அந்த கஷ்டம் வருது. And he was anxiousna eagerly waiting for news of her. எப்படி இருக்காங்க நியூஸ்க்காக. The post was brought in. Letters எல்லாம் வந்து இறங்குது. And the letters piled on the table. Piledனா ஒரு heaped, மொத்தமாக கொட்டி வைக்கிறது, அதான் வந்து piled on the table. Seeing an envelope of the color and shape he expected, the postmaster eagerly snatched it up. Snatch பண்ணுறதுனா to catch it, pulling it, catch பண்ணி pull பண்ணுறதா snatching. அது பண்ணுறது. அந்த லெட்டர் வந்து ஒரு லெட்டர் அதில் அந்த பைலில் அந்த ஹீப்பில் அந்த குவிச்சு வச்சிருக்கிறதுல ஒரு லெட்டர் வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண சைஸ் அண்ட் ஷேப்பில் இருக்கப்படியே அதை மட்டும் அவர் எடுக்கிறாரு. It was addressed to coachman Ali and he dropped it as though it had given him an electric shock. Electric shock கொடுத்த மாதிரி கீழே போட்டார் அது அவர் ஷாக்கில். The haughty temperனா அவருக்கு இருந்த அந்த அரகன்ஸ்னால வந்து அந்த கோவம் அன்னைக்கு அவருக்கு இருந்தது. Of the official had quite left him in his sorrow. இன்னைக்கு அவர் சாரோவில் இருக்காரு. அவர் 2 பொண்ணு உடம்பு சரியில்லை, அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து லெட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த சாரோவில் அவருக்கு அன்னைக்கு இருந்த அந்த அரகன்ஸ்னால இந்த டெம்பர்லாம் போயிடுச்சு. அன்னைக்கு அந்த சாரோவும் ஆங்ஸைட்டியும் இன்னைக்கு இருக்கு. And had laid bare his human heart. அவருடைய உள்ள இந்த ஹியூமன் ஹார்ட்டை இப்போதான் அது ஓப்பன் பண்ணியிருக்கு. பேர்னா ஓப்பன் பண்ணி இருக்கு. He knew at once that this was the letter the old man had been waiting for. It must be from his daughter Miriam. Lakshmi Das called the postmaster, for such was the name of the clerk to whom Ali had given his money. அந்த clerk கூப்பிடுறாரு. Yes sir, this is for your old coachman Ali. Where is he now? அப்படின்னு கேட்குறாரு. I will find out sir அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. The postmaster did not receive his own letter all that day. அன்னைக்கு வரவே இல்லை அவருக்கு அந்த postmasterோடைய டாட்டர் கிட்ட இருந்து. He worried all night and getting up at 3 went to sit in the office. தூக்கம் வரல, 3 மணிக்கே எழுந்து ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. When Ali comes at 4 o'clock, he musedனா அவருக்குள்ளேயே திங்க் பண்ணிக்கிறது. I will give him the letter myself. Ali வரும்போது நானே கொடுத்துட்றேன்னு சொல்றாரு. For now the postmaster understood Ali's heart and his very soul. இப்போதான் வந்து அவருக்கு புரியுது, இவருக்கு பொண்ணுகிட்ட இருந்து லெட்டர் வரலன்ற போது தான் அந்த தாத்தாவோட கஷ்டம் இவருக்கு புரியுது. After spending but a single night in suspense, anxiously waiting for news of his daughter, his heart was brimming with sympathy for the poor old man who had spent his nights in the same suspense for the last 5 years. ஒரு நாள் நைட்டுக்கு அவரோட டாட்டர் கிட்ட இருந்து வரலன்ற அந்த சஸ்பென்ஸ்ல இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ, இப்போதான் வந்து அவரோட ஹார்ட் வந்து பிரிம்மிங்னா ஓவர்ஃப்ளோயிங், அந்த அவரோட சிம்பத்தினா பரிதாபம், ஃபுல் ஆஃப் அவ்வளோ இருக்கான். அது இப்போதான் அந்த தாத்தாக்கு 5 இயர்ஸாக அந்த லெட்டருக்கு வெயிட் பண்ணுறாருன்றதுனால. At the stroke of 5 he heard a soft knock on the door. 5 மணிக்கு யாரோ நாக் பண்ணுற மாதிரி இருக்கு இவருக்கு. He felt sure it was Ali. He rose quickly from his chair, his suffering father's heart recognizing another. இப்போதான் வந்து ஒரு சஃபரிங் ஃபாதர்ஸ் ஹார்ட் அது வந்து இன்னொரு ஃபாதர்ஸ் ஹார்ட்டாக ரெக்கக்னைஸே பண்ணுது. அண்ட் ஃப்ளங் ஓப்பன் த டோர் வைட் ஓப்பன். டோரை திறந்து விடுறாரு வைடா. Come in brother Ali, he cried. அங்கே இருக்கிறாரு பிரதர் அலி. கம் இன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஹேண்டிங் த லெட்டர் டு த மீக் ஓல்ட் மேன். மீக்னா வீக், ரொம்ப வீக்காக தளர்ந்து இருக்கிற அந்த ஓல்ட் மேன் கிட்ட கொடுக்குறாரு. பென்ட் டபுள் வித் ஏஜ், who was standing outside. Ali was leaning on a stick and the tears were wet on his
face as they had been when the clerk left him. அந்த clerk அன்னைக்கு விட்டுட்டு பேசிட்டு விட்டுட்டு போனப்ப அவருடைய cheeksலலாம் கண்ணுல இருந்து தண்ணி வழிஞ்சிருந்ததுல அதே மாதிரி இருந்தாராம். But his features had been hard then. And now they were softened by the lines of kindness. ஆனா அந்த அலியோட ஃபேஸ் வந்து அன்னைக்கு வந்து ஹார்டா இருந்தது. அவருக்கு அன்னைக்கு அவர் impatient இருந்தார். அதனால இன்னைக்கு வந்து சாஃப்டா கைண்டா இருந்ததுதான் இவரோட ஃபீச்சர்ஸ். He lifted his eyes and in them was a light so unearthly that the postmaster shrank back in fear and astonishment. அந்த அந்த மிஸ்டர் கோச்மேன் அலி வந்து பார்த்தா அவரோட கண்ணில் வந்து ஒரு அன்எர்த்லி அந்த அளவுக்கு ஒரு ஹெவன்லி ஒரு லைட் இருந்தது அவரோட கண். அவ்வளோ ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இவருக்கு தோணியிருக்கு. அப்போ இவர் வந்து ஃபியரும் அஸ்டானிஷ்மெண்ட் ஆச்சரியமும் ஆயிடுச்சான் இவருக்கு அதை பார்த்து. Lakshmidas had heard the postmaster's words as he came towards the office from another quarter. அந்த டைம்ல தான் கரெக்டா லக்ஷ்மிதாஸ் வந்து வெளியிலேருந்து உள்ள வராரு. வேற வழியா வராரு. Who was that, sir? Old Ali? He asked. அப்ப இவர் வந்து பேசுறது காதுல விழுந்துட்டு இந்த போஸ்ட் மாஸ்டர் அலின்னு கூப்பிட்டார்ல அது காதுல விழுந்துட்டு யார் சார் அலியா அப்படின்னு கேட்குறாரு அந்த லக்ஷ்மிதாஸ். பட் த போஸ்ட் மாஸ்டர் took no notice of him. கவனிக்கவே இல்லை. He was staring with wide open eyes at the doorway from which Ali had disappeared. அதுக்குள்ள அங்க வந்து அலிய காணோம். அதனால வைட் ஓப்பனா கண்ணை விரிச்சு பார்த்து ஸ்டார் பண்ணிட்டு நிக்கிறாரு அவரு. Where could he have gone? எங்க போயிருக்க முடியும்? At last he turned to Lakshmidas. திரும்பி பார்க்கறாரு. Yes, I was speaking to Ali, he said. அப்ப அந்த லக்ஷ்மிதாஸ் சொல்றாரு, Old Ali is dead, sir. But give me his letter. அவர் போயிட்டாரு, அவர் இறந்து போயிட்டாரு, அந்த லெட்டர் என்கிட்ட கொடுங்க. What? But then are you sure, Lakshmidas? அப்படி கேட்கிறாரு. Yes, that is so. Broke in a postman who had just arrived. ஆமான்னு இன்னொருத்தர் மூணாவது ஆளும் சொல்றாரு. Ali died 3 months ago அப்படி சொல்றாரு. The postmaster was bewildered அப்படின்னா confused. Miriam's letter was still lying near the door. இவர் கையில அவரை பார்த்து கையில கொடுத்த மாதிரி தான் இருக்கு. ஆனா திடீர்னு அவர் மறைஞ்சிட்ட மாதிரி இருக்கு. அப்புறம் பார்த்தா லெட்டர் வந்து தரையில வாசல்ல கிடக்குது. Ali's image was still before his eyes. அங்க இந்த மாதிரியே இருக்கு அவருக்கு. He listened to Lakshmidas's recital of the last interview. அப்பதான் அந்த லக்ஷ்மிதாஸ் வந்து அன்னைக்கு அந்த படியில அந்த தாத்தா சொன்னதை சொல்றாரு. ரிசைட்டல்னா திருப்பியும் சொல்றாரு. அவரோட ஒப்புக்கிறார் மாதிரி அந்த மாதிரி அவர் பேசினதை திரும்பியும் சொல்றாரு. பட் he could still not doubt the reality of the knock on the door and the tears in Ali's eyes. அப்பயும் வந்து அது அப்படியே ரியலா நடந்த மாதிரியே இருக்கான். டோரை நாக் பண்ணதும் சரி, அந்த தாத்தாவோட கண்ணில் தண்ணியை பார்த்ததும் சரி. He was perplexed. Perplexedனா என்ன அப்படி puzzled, கம்ப்ளீட்டா ஒரு கன்ஃபியூஸ் ஆகி இருக்காருன்னு அர்த்தம். Had he really seen Ali? Had his imagination deceived him? Imagination வந்து அவரை ஏமாத்திடுச்சா அப்படின்னு யோசிக்கிறாரு. Or had it perhaps been Lakshmidas? லக்ஷ்மிதாஸை தான் நான் பார்த்துட்டேனா அப்படின்னு கேட்கிறாரு. The daily routine began. அப்புறமா டெய்லி ரொட்டீன் ஆரம்பிக்குது. The clerk read out the addresses. போலீஸ் கமிஷனர், சூப்பரண்டன்ட், லைப்ரரியன் அப்படி எப்படி படிச்சுட்டே இருக்காரு. அந்த லெட்டர்ஸை ஃபில்லிங் பண்ணிட்டே இருக்காரு. டெஃப்ட்லின்னா என்ன சொல்றது, வித் ஸ்கில்ஃபுல்லா வந்து அதை வந்து தூக்கி போட்டே இருக்காரு. பட் த போஸ்ட் மாஸ்டர் நவ் வாட்ச் தெம் ஆஸ் ஈகர்லி ஆஸ் தோ ஈச் contained a warm beating heart. இப்பதான் ஒரு லெட்டரையும் வந்து அவர் வந்து ஒரு லெட்டருக்குள்ளேயும் ஒரு warm beating heart இருக்க மாதிரி பாக்குறாரு அந்த போஸ்ட் மாஸ்டர். He no longer thought of them in terms of envelopes and postcards. இப்பதான் அவருக்கு வந்து அது ஒரு லெட்டரோடையோ வெறும் லெட்டர் கிடையாது, வெறும் என்வலப் கிடையாது, போஸ்ட் கார்டு கிடையாது, அது உள்ள ஒருத்தவங்களோட ஹியூமனோட இது இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரியுது. He saw the essential human worth of a letter. அப்பதான் அவருக்கு அதெல்லாம் தெரியுது. That evening you could have seen Lakshmidas and the postmaster walking with slow steps to Ali's grave. அலியோட கிரேவ்க்கு போறாங்க அன்னைக்கு ஈவினிங். They laid the letter on it and turned back. வச்சுட்டு வராங்க. லக்ஷ்மிதாஸ், were you indeed the first to come to the office this morning? அவருக்கு இன்னும் அந்த சந்தேகம் போல. அவர் வந்து லக்ஷ்மிதாஸை கேட்கிறாரு, நீ தான் வந்து இன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் வந்தியா நிஜமாவே அப்படின்னு கேட்கிறாரு. எஸ் சார், ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட்னு சொல்றாரு. தென் ஹவு அப்படின்னு சொல்லி இவர் திருப்பியும் சத்தமா யோசிக்கிறார். நோ, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். புரியல அவருக்கு. அந்த இந்த கோச் மேனை பார்த்த மாதிரியே இருக்கு அவருக்கு. வாட் சார்னு அவர் கேட்கிறாரு. ஓ நெவர் மைண்ட், ஒன்றும் இல்லை. த போஸ்ட் மாஸ்டர் செட் ஷார்ட்லி. At the office, he parted from Lakshmidas and went in. உள்ள போறாரு. The newly vacant father's heart in him was reproachingனா எக்ஸ்பிரஸ் டிஸ்அப்ரூவல். அதாவது அவர் பண்ணது அப்ப
இவ்வளோ நாள் அவர் பண்ணின தப்பு, அந்த தாத்தாக்கு அவர் பண்ணினது எல்லாத்தையும் அந்த அந்த ஹார்ட்ல வந்து அந்த புது ஃபாதர்ஸ் ஹார்ட் அந்த கஷ்டம் தெரிஞ்சதுனால அது வந்து அவரை வந்து திட்டுது. அந்த இது அவர் இவ்வளோ டிஸ்அப்ரூவ் பண்ணுது அவர் பண்ண தப்ப. him for having failed to understand Ali's anxiety. அதை வந்து அலியோட ஆங்ஸைட்டியை புரிஞ்சுக்காததுக்கு திட்டிக்கிறார் அவரை. For now he himself had to spend another night of restless anxiety. இப்போ இன்னைக்கும் லெட்டர் வரல, ஸோ இவர் இன்னைக்கும் இன்னொரு நைட்டு ரெஸ்ட்லெஸ் ஆங்ஸைட்டியோட அவர் பொண்ணுக்காக லெட்டருக்காக வெயிட் பண்ண போறாரு. Tortured by doubt and remorse, he sat down in the glow of the charcoal cigarette to wait. ஸோ அவரை வந்து அந்த டவுட், அந்த பொண்ணுக்கு அவரோட பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்ற டவுட்டும் சரி, ரிமோர்ஸ்னா என்ன சொல்றது, அந்த ஒரு ரிக்ரெட், டீப் ரிக்ரெட், இப்படி பண்ணிட்டோமே நம்ம அப்படின்ற அந்த இதுவும் அவரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துதான், அந்த அந்த டார்ச்சர் பண்ணுதான். அந்த இதுலயே வந்து அவரு சார்கோல் சிக்ரினா சார்கோல் ஸ்டவ் மாதிரி, அந்த குளிருக்கு சூடு தரத்துக்கு சார்கோல் ஸ்டவ் மாதிரி வச்சிருப்பாங்க, கறி அடுப்புன்ற மாதிரி, அதை சூடு தரத்துக்காக. ஸோ அது பக்கத்துல வந்து அவரு உட்காந்துருக்காரு, வெயிட் பண்றாரு பொண்ணோட லெட்டருக்காக அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த இந்த லெசன். ஸோ இந்த லெசன்ல நம்ம கன்க்ளூஷனாக நம்ம என்ன பார்க்கணும்னா, we have to give due respect to all human beings. எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம வந்து கொடுக்கணும். Fate and suffering teaches us to be better human beings. Fate, ஒருத்தவங்களோட இப்போ இந்த போஸ்ட் மாஸ்டரோட ஃபேட்டு இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு பொண்ணோட லெட்டருக்காக வெயிட் பண்ண வேண்டி வந்துருச்சு. ஸோ அதுவும் அந்த சஃபரிங்ஸும் வந்து நம்மளை பெட்டர் ஹியூமன் பீயிங்ஸாக ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் அண்ட் ஃபார் அஸ் ஆல், நம்ம எல்லாருக்கும் என்னதுன்னா, never underestimate the love for our parents, the love of our parents. ஓகே, ஸோ இது வந்து எல்லாருக்குமான ஒரு இது. should never underestimate the love our parents have on us. அம்மா அப்பா வந்து நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த லவ், அதை வந்து எப்பயுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. அதுக்கான மதிப்பும் அதுக்கான மரியாதையும் கொடுக்க தான் வேணும். இப்போ அந்த பொண்ணு வந்து 5 years லெட்டர் எழுதாமல் இருந்திருக்கு, அவருக்கு வந்து அவ்வளோ கஷ்டம். அந்த ஒழுங்காக அந்த ஃபாதருக்கான அந்த மதிப்பையும் கொடுத்து அவர் கஷ்டப்படுவாரே அப்படின்னு யோசிச்சு அவங்கள லெட்டர் எழுதி வந்து பார்த்து இருந்தாங்கன்னா இவ்வளோ கஷ்டம் இல்லைல்ல இவருக்கு. ஸோ அது மாதிரி பேரண்ட்ஸ்க்கான அந்த அவங்க நம்ம மேலே வச்சிருக்க லவ் வந்து எப்பயுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஸோ அதெல்லாம் தான் இந்த ஸ்டோரியோடைய இந்த ஸ்டோரியோடைய மாரல்ஸ் நம்ம கற்றுக்க வேண்டியது. ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங்.